அதை நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கு தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம இந்த வார்த்தையை கடந்த நாட்களில் தியானித்தோம். வெறும் வாக்குத்தத்த கூட்டத்தில் மாத்திரம் பேச வேண்டிய நிலைமை. பிற்பாடு இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கவில்லை. நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:20 வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்கள. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையான சாலமோன் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறார். எழுதும்போது அவர் எழுதுகிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, தேவனுக்காக தேவ சமூகத்தில் நம்ம உண்மையாக இருப்பதை கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க. உண்மையுள்ள மனுஷன்தான் ஆசீர்வாதங்களை எப்படி பெறுவான் வசனம் சொல்லுகிறதுனா, பரிபூரணமான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? சத்தமாக சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பரிபூரணமான ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்களில் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தேவனாலே அதிகமாய் போஷிக்கப்படுகிறோம். அநேக முறை தேவனிடத்திலிருந்து நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனாலும் ஒரு காரியத்தை இன்றைக்கு யோசித்து பார்க்கணும். தேவன் தருகிற பரிபூரணமான ஆசீர்வாதத்துக்கு நம்ம இன்னும் பங்காளர்களாய் மாறலை. நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஆனால் இந்த ஆசீர்வாதம் பரிபூரணமாக இல்லை. இந்த ஆசீர்வாதம் நம்மை திருப்தி அடையத்தக்கதா இல்லை. இன்றைக்கு வருமானத்துக்கு மிஞ்சின செலவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. வருமானத்துக்கு மிஞ்சின கடன்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அநேக பாரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்ன செய்யறதில்ல இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்னு வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன். யாருக்கு? நல்ல சத்தமாக சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன். ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் வாழ்கிறவர்கள், ஆண்டவருக்காக உண்மையாய் நிற்கிறவர்கள், ஆண்டவருக்காக உண்மையாய் ஓடுகிறவர்கள், ஆண்டவருக்காக உண்மையாய் கொடுக்கிறவர்கள், ஆண்டவருக்காக உண்மையாய் இன்றைக்கு பாருங்க செயல்படுகிறவர்களை ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பரிபூரணம். அதாவது நிறைவுல ஒரு நிறைவு. ஒரு மீன் சொல்லுங்கள். எப்படிப்பட்டதா? நிறைவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிறைவே நிறைவா இருக்கு. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இடங்கொள்ளா போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உன் இடம் தாளாது. வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தானா அது பூமி தாங்க முடியாது இருந்துச்சு. வசனம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா, அந்த ஆசீர்வாதத்தை அவர் ஆசீர்வதிச்சார்னா பரிபூர்ணமாக கொடுப்பார். அதனால தான் வசனம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், சுகம் வந்துச்சுனால பரிபூர்ணமாக வரும், விடுதலை வந்துச்சுனால பரிபூர்ணமாக வரும். ஆசீர்வாதம் வந்தாலும் எப்படி சொல்றார் ஆண்டவர்? பரிபூரண ஆசீர்வாதம். நல்லா யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தில் நம்ம வாழ்கிறோமா? பரிபூரணமான சந்தோஷம், பரிபூரணமான நிம்மதி, பரிபூரணமான அந்த நிலை நமக்குள்ள இருக்கா? யோசித்து பாருங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படுற ஒவ்வொரு முறையும் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரு, ஆனால் அதில் ஒரு நிறைவு இல்லை. இன்றைக்கு நம் பெறுகிற ஆசீர்வாதங்கள், நம் தேவனிடத்திலிருந்து பெறுகிற காரியங்கள் நம்முடைய கரங்களிலே தங்குவதில்லை. நம்முடைய கையின் பிரயாசத்தை நம் அநேக முறை அனுபவிக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய நேரத்தில் போய்கொண்டே தான் இருக்கிறது. எவ்வளோ வருதோ அவ்வளோ என்ன செய்யுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி சேலரி உழக்கூடாது. 4 திசை என்ன செஞ்சது போயிடுது. நம்முடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக்கப்பட முடியலை. நம்ம நிறைவாய் இன்றைக்கு இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லடா என்ற அளவுக்கு இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது என்ன பண்ண மாட்டீங்களா? இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்னது? குறைவே என்ன செய்ய மாட்டேன். உன் வாயிலிருந்து என்ன வரக்கூடாதா? உன் நீ எப்படி இருக்கிறன்னா நல்லா இருக்கிறேன். எப்படி உன் கர்த்தர் உனக்கு கொடுக்குறான்னு நிறைவாக கொடுக்குறாரு.
ஆசீர்வாதமா இருக்கிற அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் கர்த்தர் நடத்தணும். அதற்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வைக்கிறாரு. என்ன பிரமாணம்னா, உண்மையுள்ள மனுஷன். நிறைய நேரத்தில் நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இல்லாததுனால தான் அநேக ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு விலகி போகிறது. வசனம் சொல்லு, ஐஸ்வர்யனாக தீவிக்கிறவன், என்ன வசனம் சொல்லுகிறது, நான் வசதியாகணும், ஐஸ்வர்யவானா மாறணும், என்ன ஓஹோன்னு புகழணுன்ற தீவிரத்து போறவங்களுடைய வாழ்க்கையில் வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு என்ன வருமா? ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கொடுத்தார்னா அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற. நான் ஐஸ்வர்யவனாக ஓட உழைக்க தாளந்துங்களை நான் இன்றைக்கு நம்பி, என் உழைப்பை நம்பி நான் எப்படியாவது ஓடி எப்படியாவது நான் உயரணும்னு நினச்சேன்னா வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஆக்கினதான் வரமா. வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கு. இந்த பூமியில் நடக்கிற எல்லா குற்றத்துக்கும் முக்கிய காரணம் என்னது? பணம் தான். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நமக்கு இந்த மாதத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்னா உண்மை. எதை எதிர்பார்க்கிறாரு? எல்லா காரியத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற நம்ம, அவருடைய சமூகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறதுனா உண்மை. என்ன எதிர்பார்க்கிறாரு? முதல்ல காரியம், நான் சொன்ன பல காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். முதல்ல நான் கடந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணது என்னது? ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். எதில் உண்மையாக இருக்கணும்? ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம் என்பது ஒரு முதுகெலும்பு போல. எந்த கிறிஸ்தவன் ஜெபிக்கிறானோ அவன் நிமிர்ந்து நடப்பான். எந்த கிறிஸ்தவன் ஜெபிக்கிறானோ அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்கும். எந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் எப்போவுமே அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருக்காக காத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நிச்சயம் பரிபூரண நன்மையும் பரிபூரண ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்றாருன்னா உண்மையாக இருக்கணும். ஜெபம் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். நம்ம ஜெபம் உண்மையாகவே இல்லை. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, நிறைய முறை இன்றைக்கு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம். எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணுறோம், ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள இருக்கிற உறவு, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தொடர்பு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? தேவனை எதிர்பார்க்கிறது ஒரு உண்மையான உறவு. தேவனோடு நம்ம வைக்கிற அந்த அந்த ஐக்கியமானது உண்மையாக இருக்கணும். எந்த நிலையிலும் பிசுறு தட்டாத தேவ சமூகத்தில் உண்மையாய் காத்திருக்கிற அந்த உறவில் தான் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ராமின் சொல்லுங்கள். வசனம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுமா, எந்த நிலையிலும் ஜெபம் பண்ணுமா, எந்த நேரத்திலையும் ஜெபம் பண்ணுமா. ஆண்டவர் உங்களை எப்பெல்லாம் ஜெபிக்கணும் உங்கள் இருதயத்தில் ஏவுறாரோ அப்போல்லாம் ஜெபம் பண்ணும். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்னா உண்மையான ஜெபமாக இருக்கணும். எப்படி இருக்கணும் அந்த ஜெபம்? சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. இயேசுநாதர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை சாத்தி கர்த்தர் அந்த கருத்தில் இருக்கிற பிதாவை நோக்கினா செய்ய ஜெபம் பண்ணு. நீ உபவாசம் பண்ணும்போது உன் தலையில் என்ன செய்ய? எண்ணெய் வைத்து உன் முகம் வாடாத அளவுக்கு தேவனுக்கு உனக்கு மாத்திரம் தெரிகிற போல என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, யாருன்னா பார்க்கும்போது தான் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் இல்லை. சில பேர் தன்னை புகழணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் பாருங்க, 4 பேர் இன்றைக்கு நம்மள ஏதாவது சொல்லணும்னு சொல்லி பல வார்த்தைகளை அலப்பிலாம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் இல்லை. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கணும்? உண்மையான ஜெபம். நான் பண்ணுகிற ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான. சில பேர் ஜெபத்தில் உக்காந்துருவாங்க, உக்காந்துட்டு பல காரியத்தை யோசித்துட்டு இருப்பாங்க. என்ன செய்வாங்க? அது பாருங்க, அது நம்ம யோசனை இல்லை, பிசாசு கொடுக்குறது. நம்ம அப்போ தான் ஜெபத்தில் உட்காருவோம். அப்போ தான் நமக்கு பல யோசனை மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நம்ம மறந்ததெல்லாம் எப்போ ஞாபகம் வரும்? எப்போ வரும்? அப்போ வரும். கண்ணை முன்னா ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும், பின்னால் யாரும் நிற்கிற போலேயே இருக்கும். அப்படியே நமக்கு அந்த அவ்வளோ நாள் வராத தூக்கம் எப்போ வரும்? எப்போ வரும்? ஜெபம் பண்ணும்போது தான். அவ்வளோ நேரம் தூங்கவே மாட்டோம். எப்போ கண்ணை மூடி, நிறைய முறை நானே ஜெபம் பண்ணும்போது என்னை மறந்து தூங்கிடுவேன், சாஞ்சிட்டு இருப்பேன். திடீர்னு கண்ணை விழுந்து பார்த்தா 1.5 மணி நேரம் நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டோமான்னு பார்த்தா தூங்கிட்டு இருப்பேன்.
திருப்பியும் முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு. ஏன்னா பிசாசு நம்மளை உண்மையாய் அவரோடு கூட உறவாட என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். ஆனால் ஆண்டவர் விரும்புறதுன்னா உன் ஜெபம் அவருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ஒரு நாள் நம்முடைய ஜெபத்தை விடவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய முறை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்முடைய ஜெபத்தை விட்டுறோம், நிறைய முறை மறந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையான ஜெபம்தான் ஆசீர்வாதத்தின் திறவுகோல். உண்மையான ஜெபம்தான் உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை ஸ்திரப்படுத்துகிற ஒரு மகிமை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன் சிந்தனையை சிதறடிக்க விடவே கூடாது. பல எண்ணங்களில் பிசாசு நம்மளை அலப்புவதற்கும் நம்மளை திசை திருப்புவதற்கும் அந்த நேரத்தில் தான் ஃபோன் பண்ணாத ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். அப்போ அட்டன் பண்ண சொல்லும் பிசாசு. அந்த நேரத்தில் தான் கூப்பிடாதவங்க என்ன செய்வாங்க, கூடுவாங்க. அந்த நேரத்தில் தான் ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் வரும். ஆண்டவர் சொல்ல, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுட்டு ஆண்டவர் சொல்ல, ஒரு உண்மையுள்ள மனுஷன் நான் ஜெபத்தில் உக்காந்துட்டேன்னா என் ஜெபம் முடிகிற வரல நான் எங்கேயும் ஏஞ்சி போக மாட்டேன். ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா, அப்போ அந்த நாட்டு பிரதமர் அந்த ஊழியக்காரரை பார்க்க வந்தாராம். யார் வந்ததா, அந்த நாட்டு பிரதமர். அவர் எந்த நேரத்தில் வந்துட்டார்னா, அவர் ஜெபம் பண்ணுற டைமில் வந்துட்டு இருக்கிறார். அப்போது கதவை தட்டி சொன்னாராம் அந்த உடன் ஊழியர், நம்முடைய தேசத்தில் பிரதமர் உங்களை பார்க்கும்படியாக வந்திருக்கிறான்னு சொன்னாராம். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், அவரை வெயிட் பண்ண சொல்லு, அவரை காட்டிலும் மேலானவர் இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபத்தை முழுமையாக முடிச்சுட்டு தான் வந்து என்ன செய்வாராம். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சின்னதாக வந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஃபோன் வந்தாலே எத்தனை என்ன செய்கிறோம், ஓடிடும். நல்லா கவனிங்க. அப்போது நம்முடைய ஜெபத்தில் உண்மை இல்லாததுனால தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தேவனோடு கூட நம்ம வைக்கிற. இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, யோபு ஜெபம் பண்ணா. எப்படி ஜெபம் பண்ணா சொல்லுங்களேன், எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, நான் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக திரும்ப கொடுங்கப்பா. நான் இழந்ததெல்லாம் மற்றவங்க என்னை எவெல்லாம் கேவலமாக பேசணும் அவனெல்லாம், அவனுக்கு முன்னாலெல்லாம் என்னை அப்படியே ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு யோபு? தன் இழப்பின் மத்தியில் தன் சிநேகிதனுக்காக ஜெபம். இந்த ஜெபம் தேவ சமூகத்தில் உண்மையாக இருந்துச்சு. ரமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஆயக்காரன் வாசலில் நின்று எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, இந்த பாவியான எனக்கு நீங்கள் கிருபையாக இறங்குங்கப்பா. அண்ணால் எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தனா அந்த பிள்ளையை வளர்த்து எனக்கு சந்தோஷத்துக்கு வச்சுப்பேன்னு சொல்ல, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தனா அதை நான் உமக்கே கொடுத்துரு. இந்த ஜெபம்லாம் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிற ஜெபமாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க. தானியேல் ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணாரு? வசனம் சொல்லுகிறது, அந்த பத்திரத்தில் கையொப்பம் வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தன் முன்பு செய்தது போல 3 வேளை என்ன செஞ்சானா? பல அணிகளை திறந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணானா. நல்லா கவனிங்க. தானியேல் தேவன் சமூகத்தில் ஜெபிப்பதில் உண்மையாக இருந்தார். ரமீன் சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணா சிங்க கபியில போட்டுருவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான். இதெல்லாம் உண்மையான ஜெபம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு அசைவம் உண்டாக்க மாட்டுது, ஒரு பதிலும் வர மாட்டுது. ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கடமைக்காக ஒரு வேளை ஜெபம் பண்றோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணமேன்னு இல்லை, இன்னைக்கு எங்கள் அப்பாவோடு பேசணும் அப்படின்ற ஒரு தாகத்தோடு ஜெபிக்கணும். ரமீன் சொல்லுங்களேன். இன்றைக்கு என் தேவனோடு கூட மற்றவர்களுக்காக உண்மையான ஜெபம் இருந்தோமா? வசனம் சொல்லுது, நெகேமியா எப்படி ஜெபம் பண்ணாரு? அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். அன்றைக்கு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறான். தேசத்தில் எது நடந்தா எனக்கு என்ன அப்படி இல்லை. வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட உடனே அவனுடைய ஜெபம் எப்படி மாறுச்சு? தனக்காக இல்லை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவன் சொல்கிறான், ஜெபம் பண்ணுறான். வசனம் சொல்லுவான், அவன் உட்கார்ந்து துக்கித்து சில காலம் உபவாசித்து கண்ணீரோடு தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாடுகிறான். இதுதான் உண்மையான ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஊழியக்காரர்கள்லாம் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா, அவங்க தனக்காக ஓடுறதில்லை, விசுவாசிகளுக்காக, ஊழியத்திற்காக, ஆண்டவருக்காக ஓடுறதுனால கர்த்தர் அவர்களை பார்க்கிறாரு. குப்பையில் இருந்த எடுத்துன்னு போய் அவங்கள ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சுறாரு. ரமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா விசுவாசமாக சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கணும்னா, நம்முடைய ஜெபம் உண்மையாக இருக்கணும். நம்ம ஆண்டவருக்காக கொடுக்குற நேரம் உண்மையாக இருக்கணும். நல்லா கவனிங்க.
நம்ம தேவனுக்காக செலுத்துகிற அந்த ஜெபமானது ஏனோ தானோ ஏதோ தேவ சமூகத்தில் உட்காரணும், ஏதோ கட்டாயப்படுத்தி உட்காரணும் அப்படியெல்லாம் இல்லை. தேவ சமூகத்தில் நம்ம உட்காந்துட்டோன்னா இந்த நேரத்தில் நான் எந்த எண்ணத்துக்கும் எந்த சிந்தைக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். நான் உண்மையாய் அவருக்காக, தேசத்திற்காக, என் நண்பர்களுக்காக, என் உறவுகளுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அழுது புலம்பி கதறி ஜெபிக்கிற ஜெபம் உண்மையானது. ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபமானா கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். அப்படி ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது 145 சங்கீதம் 18 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் இப்படி வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய், மறுபடியும் என்ன சொல்றாரு? தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், அப்புறம் என்ன சொல்றாரு? உண்மையாய். எப்படியா? சத்தமா சொல்லுங்களேன். சில பேர் பாருங்க சும்மா கூப்பிட்டு அவரை விட்டுறது. அப்படி இல்லை, தம்மை நோக்கி கூப்பிடுற. எப்படி உண்மையா? எப்படி கூப்பிடணுமா? அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமா சொல்லுங்களேன். உண்மையா. எப்படி இருக்கணுமா? அவரை நோக்கி நம்ம அவர் இடத்துல உட்காந்துனா அவரை நோக்கி கூப்பிட்றோன்னா எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கணும்னா வசனம் சொல்லு, முழு இருதயத்தோடு உண்மையோடு. ஒரு ஆமீன் சொல்லு. அதனால தான் யோவானில் 4வது அதிகாரம் சொல்லப்படுது. வாசிங்களேன். யோவான் 4வது அதிகாரம் 23-24 வாசிங்களேன். 23-24 துணிதமாக வாசிப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். வாசிக்கலாம். 20 தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படிக்கு பிதாவானவர் என்ன செய்யறாரா? விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களா? உண்மையா தொழுது கொள்ளணுமா? ஆவியில உண்மையாய். ராமின் சொல்லுங்களேன். ஜெபம் எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. சத்தமா சொல்ல, ஏதோ சும்மா சொல்ல வரல. நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளா மாறணும்னா, நம்ம பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்ம தேவனால நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நல்ல கவனிங்க. உங்க ஜெபம் உண்மையா இருக்கணும். நீங்க தேவனுக்கு கொடுக்கிற சமயம் உண்மையா இருக்கணும். நீங்க தேவனிடத்துல பண்ணுகிற விண்ணப்பம் அவருக்கு உகந்ததா இருக்கணும். அப்படி உண்மையா இருக்கிற ஜெபங்கள் அவரிடத்துல இருந்து பரிபூரணத்தை கொண்டு வரும். வசனம் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். சும்மா வர்றது கிடையாது. ஜபத்தில் உக்காந்துட்டா எப்படி இருக்கணும்? சில பேர் ஜபத்தில் எப்படி தெரியுமா உட்காந்து இருப்பாங்க? ஒரு ஜபம் நடக்கும், உட்காரும் போது எப்படி உட்காந்து இருப்பாங்க? கண்ணை என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? மூட மாட்டாங்க. கண்ணை என்ன செய்ய மாட்டாங்க? தேவனை ஆராதிப்போன்னு சொன்னா கூட அப்படியே கண்ணை திறந்துனே இருக்கிறது. ஏன் கண்ணை மூட சொல்றேன்னா, நீ கண்ணை திறந்தனா என்ன செய்ய முடியாது? ஆராதனை செய்ய முடியாது. உன் பார்வை எங்கெங்கேயோ போகும். அதனால நம்ம எதுக்கு இந்த கண்ணை மூட சொல்கிறோம்? அப்படி சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான். நீ என்ன சொல்கிறது? ஜபத்தில் வந்தாலும் வேடிக்கை பார்த்துனுங்கிறது. சில பேர் நம்ம தனிப்பட்ட ஜபத்தில் சில பேர் கண்ணை திறந்தே ஜெபம் பண்ணுவாங்க, பாடுவாங்க, அது வேற. ஒரு குழுவாக ஜபிக்கிற இடத்துல கூட என்ன செய்ய மாட்டாங்க? சில பேர் கண்ணை மூட மாட்டாங்க. சில பேர் உக்காந்துப்போம், சில பேர் கால் வலியில் உட்காந்துப்போம், சில பேர் காலை நீட்டி உட்காந்துப்போம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல பார்க்குறோம். அவருடைய சமூகத்தில் வரும்போது அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது உண்மையாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற தானியேல் உண்மையாக ஜெபித்ததுனால தான் கர்த்தர் அவனை சிங்க கபியிலிருந்து காப்பாற்றினார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் தானியேலை எப்படி பட்டார்னா, வசனம் சொல்ல, அவனை ஒரு அதிகாரியாக மாற்றிட்டாரு. எப்படி மாற்றிட்டாரு? உண்மையாக இருந்து அவன் ஜெபம் பண்ண உண்மையான ஜெபம். ஜெபம் பண்ணா கொன்னு போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சோம். வசனம் சொல்லுகிறது. அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம்னா, மேல இருந்து கீழே விழும்பொழுதே என்ன செஞ்சிருமா? பிடிச்சி எலும்புகள் எல்லாம் துண்டு துண்டாக்கிடுமா. அவ்வளவு கர்ஜனிக்கிற சிங்கம். ஆனா தானியேல் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. தானியேல் 6:4. முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் என்ன செய்யதா கூடாது என்றது.
அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றத்தை என்ன செய்யலையா, காணப்படவில்லை. சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இப்படி வாழணும். நம்ம மேல ஒரு குற்றமும் சொல்லக்கூடாது. ராமின் சொல்லுங்களேன். அவன் என்ன செஞ்சா தெரியுமா, இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா உனக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. உன்னை பார்த்து சொன்னப்பா உண்மையான மனுஷன்ப்பா, உண்மையான கிறிஸ்தவர்கள்ப்பா. ராமின் சொல்லுங்களேன். சத்தமா எப்பா இவனுங்கெல்லாம் அப்படி இல்லை, சண்டைன்னு வந்துச்சா இவனை போசியை நீ பார்க்கணும் அப்படி நம்மளை சொல்லக்கூடாது. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய நடக்க உண்மையாக இருக்கணும். ராமின் சொல்லுங்களேன். சத்தமாக யாதாவது ஒரு குற்றத்தை அவன் மேலே சுமத்தலான்னு நினச்சாங்களாம். வசனம் சொல்லுகிறது, யாதொரு குற்றத்தை என்ன செய்யலையா, அவன் மேலே என்ன செய்ய முடியலையா, சுமத்தவே முடியலையா. ராமின் சொல்லுங்களேன். அவன் வசனம் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியினால் அவன் மேலே ஒரு குற்றத்தை என்ன செய்யலையா, சுமத்த முடியல. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் அப்படி தான் கர்த்தர் வாழணும்னு விரும்புகிறார். சத்தமாக ராமின் சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரு, நீயும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் அப்படி தான் வாழணும்னு விரும்புகிறார். ஒரு குற்றம் நம்ம மேலே சுமத்தக்கூடாது. ஜெபம் பண்ணுவானா, நல்லா ஜெபம் பண்ணுவான். பைபிள் படிப்பாரா, நல்லா பைபிள் படிப்பார். ராமின் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவார், ஊழியம் செய்வார், தேவனுக்காக செயல்படுவார். நம்ம மேலே ஒரு குற்றத்தையும் சொல்லக்கூடாது, நம்ம மேலே ஒரு குறையும் சொல்லக்கூடாது, நம்ம மேலே எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஏன்னா நீயே நானும் அவருடைய பிள்ளைங்க. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா, நிறைய முறை சபையில் ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை, ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். நிறைய முறை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படலைன்னா, இன்றைக்கு சபையில் வந்தால் தேவனை துதிக்கிறோம், இதே வாயில் கெட்ட வார்த்தையை என்ன செய்கிறோம், பேசுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோம், அதே உலகத்தில் போய் நமக்கு பிரியமான காரியத்தை செய்கிறோம். இதில் இல்லை, நம்ம மேலே ஒரு குற்றத்தையும் சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, வசனம் சொல்ல அவன் மேலே ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்த முகாந்திரம் தேடினார்களாம், ஒன்றுமே கிடைக்கலையா. ஏதாவது ஒன்று குறை சொல்லலாம், ஏதாவது ஒன்று சொல்லலாம், சொல்ல முடியாது. அதனால தான் யோபு மேலே கண்ணு வச்சியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் எப்படிப்பட்டவன், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு பிசாசர்களை பார்த்து ஒரு குற்றம் சொல்லக்கூடாது. ராமின் சொல்லுங்களேன். ஏசப்பா கிட்ட நின்று அவன் சில நேரம் நம்ம செய்கிற தப்பை வச்சே அவன் நம்ம இடத்துல குற்றப்படுத்துவான். பாரு, இவனுக்கு ரட்சிப்பை கொடுத்திய, இவன் எங்கே நின்றுக்கிறான் பார்த்தியா. ராமின் சொல்லுங்களேன். பாரு, இவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்திய, இந்த அபிஷேகம் எப்படிலாம் செயல்படுது பார்த்தியா. பாரு, இவனை பாவத்திலேருந்து விலக்கினிய, மறுபடியும் வசனம் சொல்ல, நாய் தன் கக்கினதை மறுபடியும் சாப்பிடுமா. பாத்தியா, நீ எதெல்லாம் வித்து விளக்கு, நீ அதெல்லாம் மீண்டும் செய்கிறானா அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்தவே கூடாது. சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. அதனால தான் நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன், சடங்கெல்லாம் செய்யாதீங்க, சம்பிரதாயத்தெல்லாம் செய்யாதீங்க. இதில் பிசாசு உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. நான் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு பிரமாணம் அவருடைய வேதம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்யணும். ஒரு அம்மின்னு சொல்லுங்களேன். வேதம் எனக்கு என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்யணும். அதனால தான் அருமையான ஒரு திருமணம் நம்முடைய சபையில் மூப்பருக்கு நடந்தபோது சொன்னாங்க, நிலங்களாக வைக்கணும். நான் சொன்னேன், அதெல்லாம் வைக்கக்கூடாது, பைபிளில் நமக்கு சொல்ல, நமக்கு எது சொல்லுதோ அதை செய்வோம். வராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேணா ஜெபனை வச்சுன்னா செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். நல்லா கவனிங்க. அப்போது சடங்கு சம்பிரதாயம் இவைகளை வைத்து பிசாசை நம்மளுக்கு குற்றப்படுத்தக்கூடாது. வராமின்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் ஜெபிக்கிறதுல உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உண்மையாக இருக்கும். சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் போகிற பாதை, நீங்கள் தேவனுக்காக ஓடுகிற ஓட்டம், நீங்கள் பேசுகிற பேச்சு, உங்களுடைய பார்வை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எல்லா நிலையிலும் ஆண்டவர் புதுமையான காரியத்தில் உங்களை நடத்துவார். எப்போனா, நான் ஜெபிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, தானியேலை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார்னா, 27வது வசனத்தை வாசிங்களேன். 27:6-27 வாசிங்களேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பாருங்க. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ராஜா சொல்றார், ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதினான். தரிவு ராஜாவின் ராஜ்யபார காலத்திலும்
தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சாம். வராமின்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல. 2 ராஜாக்களுடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் அவன் ஜெபிக்கிறதுல உண்மையா இருந்தான். சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், பக்கத்தில் சொல்லுங்க, நீ உண்மையா ஜெபம் பண்ணனா உன் காலங்கள் உன் காரியங்கள் ஜெயமா இருக்கும். நீ செய்யறதெல்லாம் கர்த்தர். ஜெபிக்கிற எந்த காரியம் செஞ்சாலும் ஜெபித்து செய்யணும். எந்த காரியம் பண்ணாலும் தேவனிடத்துல கேட்டு செய்யணும். எந்த காரியம் செஞ்சாலும் ஆலோசனத்தை இன்றைக்கு தேவ சமூகத்தில் கேட்டுட்டு செய்யணும். அப்படி செய்கிற காரியம் தான் உண்மையா இருக்கும். ரமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் ஜெபிக்கிற ஜெபம் எந்த நிலையில இருக்கிறதுன்னு இன்னைக்கு சீர்தூக்கி பார்க்கணும். ஒருவேளை அறகுறையா நான் ஜெபம் பண்றேன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மாற்றிக்கொள்ளணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலனாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் நிச்சயம் உண்மையாய் கொடுத்தாதான் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நான் பங்காளியாய் மாறுவேன். நமக்கு தேவனுக்கு கொடுக்கறத கொடுக்கணும். ஆண்டவருக்கு 1 மணி நேரமா ஒரு வசனம் சொல்லுது. அதனால தான் ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், 1 மணி நேரமாவது என்ன செய்யக்கூடாதா, எனக்காக விழுத்திருக்க கூடாதா. நம்மளால் விழுத்திருக்கவே முடியாது. நம்மளால் என்ன செய்ய முடியாது சொல்லுகிறோம். ஜெபம் வந்தால் தான் நிறைய நேரத்தில் தூக்கம் வருது. ஒரு முறை நான் இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் வருது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய ஜெபத்தில் உண்மையாக இருக்கணும். தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தில் உண்மையாக இருக்கணும். தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது தான் ஆண்டவர் அதனால சொல்ற, நீங்கள் தொழுது கொள்ளுகிற தொழுகையில் உண்மையாக இருக்கு. இன்னைக்கு பாருங்கள், ஒவ்வொரு முஸ்லீமும் நீங்கள் யோசித்து பாருங்கள், எல்லா வெள்ளிக்கிழமை நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன செஞ்சிடறான், போயிட்டு எங்கே உட்காந்துடுறான். சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம செய்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா குடுகுடுன்னு நான் செய்கிறோம், ஓடிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறாங்கன்னா என்ன செஞ்சிடும், ஓடிடுறோம். இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கு பாருங்க. இவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்களே சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்கு கடனை கொடுக்குறாரு, பிரச்சனையை கொடுக்குறாரு, வருத்தத்தை கொடுக்குறாருன்னா ஏன் கொடுக்க மாட்டார்? உண்மையாக இருக்கிறோமா? நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? ஒரு அந்நிய கடவுளை நமஸ்கரிக்கிற அவன் 3 வேளை தொழுறான். ட்ரெயினில் போனால் கூட ஒரு போர்வையை விரிச்சு என்ன செஞ்சிடறான். அவன் 5 நிமிஷம் தொழுறான்னா எத்தனை நாள் என்ன செஞ்சிடறான். ஆனால் உண்மையான தேவனை ஆராதிக்கிற நீ நானும் ஜெபத்தை ஜெபிக்கிறதே கிடையாது. சத்தமாக சொல்லுங்களேன். நம்முடைய ஜெபத்தை அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் தட்டி எழுப்பினாலும் நிறைய முறை என்ன செஞ்சிடறோம், நம்ம தூங்கிடுறோம். கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிற, நீ உண்மையாக இருக்கணும். நீங்க தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தில், தேவனுக்காக நிற்கிற காரியத்தில், தேவ சமூகத்தில் நீங்க காட்டுகிற வைராக்கியத்தில் உண்மையா இருந்தாதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், நம்முடைய சபையார் யாவருக்கும் இந்த ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் சொல்ல, நீயோ கடன் என்ன செய்ய மாட்ட, வாங்க மாட்ட கடனை, அந்த ஒரு ஆசீர்வாதம் நம்ம தலைமையில வரணும். சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்லுங்க, இது நம்ம மேல விதிக்கப்பட்ட இந்த வசனம் பைபிள்ல தான் இருக்கு. இந்த ஆசீர்வாதம் நம்ம ருசி பார்க்கவே முடியல. வாழ்க்கை ஃபுல்லாக என்ன தான் வாங்கிட்டு இருக்கிறோம், வாங்குறோம். திரும்ப என்ன செய்ய முடியல, கொடுக்கவே முடியல. ஏன் யோசித்து பாருங்க. நிறைய முறை தேவன் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார், தேவன் நம்மை விடுவிக்க ரெடியா இருக்கிறார். நல்லா கவனிப்போம். தேவன் நம்மை உயர்த்த ரெடியா இருக்கிறார். நம்ம ஆசீர்வாதிக்கப்பட நம்முடைய ஜெபங்கள் உண்மையா இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படும். சொல்றாரு, நீங்க தேவனை தொழுது கொள்ளுதல உண்மையா இருங்க. தேவனை தொழுது கொள்றதுல எப்படி இருங்க, உண்மையா இருங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உண்மையா கொடுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுமா, அந்த 1 மணி நேரம் நான் எங்கே எழுந்து போக மாட்டேன்ப்பா, இந்த நேரம் முழுவதும் உமக்கு தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். 1 மணி நேரம் நான் ஜெபத்தில் சபைக்கு வந்துட்டேன்னா வேற எந்த எண்ணத்துக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவருக்கு மாத்திரம் நான் உண்மையா தொழுது கொள்வேன். சபையில் வந்து ஆராதனையில் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குறதோ மற்ற காரியங்களை செய்கிறதில்ல. ஆராதனை வந்துச்சா உண்மையாக ஆராதிப்பேன், உண்மையாக தொழுது கொள்வேன். அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை உண்மையாக செலுத்தினாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ராமேன் சொல்லுங்களேன். உண்மையாக இருக்கிறவருடைய வாழ்க்கையில் பாரு. முதல்ல ஜெபம் இது உண்மையாக இருக்கணும். 2வது நான் சொல்லுகிறேன், நிறைய காரியம் நம்ம வேதத்தில் இருக்கிறது, நம்ம பேசுகிற வார்த்தையில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்போ நம்ம உண்மையாக ஜெபம் பண்ணோம். 2வது எதை பேசணும் சொல்லுங்களேன். ஐயோ
நம்ம என்ன பேசணும்? ஆண்டவர் சொல்லாரு உண்மையுள்ள மனுஷனா. அப்போ நம்ம வார்த்தை எப்படி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம எதை பேசக்கூடாது? வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 12:22 துணிதமாக வாசிப்போம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவனோ அவனுக்கு பிரியம். சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். எத்தனை பேர் இருக்கீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். வசனம் சொல்லு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு என்ன செஞ்சுதா? அருவருப்பு. நிறைய முறை நம்ம விளையாட்டுக்கு ஏதாவது ஒரு பொய் என்ன செஞ்சிடும், அச்சு விட்டுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லார் அது கர்த்தருக்கு என்னதான். இப்போ அடிக்கும்போது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எவ்வளோ பொய்யை பேசுகிறோமா, எப்பா வராதவே இதோ வந்துனுங்கிறேன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்று சொல்லுங்க. இருக்குன்னா என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இருக்குன்னு சொல்லு, பொய் சொல்லாத. பொய் உதடுகள் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதா? உன் உதட கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பொய் பேசுனா நம்ம உதடு எப்படிப்பட்டதா சொல்லுங்களேன். நான் சொல்ல பைபிள் சொல்லுது என்னதா? அருவருக்கத்தக்கதா. கவனிங்க. அப்போ ஆண்டவர் நம்ம சொல்லுகிற காரியம், நம்ம பேசுகிற வார்த்தையில் உண்மையாக இருக்கணும், நம் கொடுக்கிற வாக்கில் உண்மையாக இருக்கணும், நம் சொல்லுகிற காரியங்களில் உண்மையாக இருக்கணும். எந்த நிலையிலும் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா எந்த காரியத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாதான்? சத்தமாக சொல்லுங்களேன். பொய் சொன்னவங்க போய் சேர்ந்துட்டாங்க பைபிளில். ஒருத்தவங்க தெரியுமா உங்களுக்கு? யார்? அனனியா. என்ன சொன்னாங்க? கிரயத்தை இவ்வளோ தான் வித்தி. ஆமாப்பா அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. உடனே தேவ கோபம் இறங்குச்சு. எதுக்கு? சில பேர் பொய் தானே, சும்மா அப்படியே பேசுவோம். இதில் ஆண்டவர் நான் பார்க்கவா போகிறார்? வசனம் சொல்லு, ஆண்டுடைய பிள்ளைங்க கூடி பேசுகிறாங்களாம், கர்த்தர் அதை உறுத்து பார்க்குறான். நம்ம என்ன பேசுகிறோம்? உக்காந்து சினிமா கதை பேசுகிறோமா, நாடக கதை பேசுகிறோமா, மற்றவங்க வீட்டு கதை பேசுகிறோமா, இல்லை யாருன்னா குறை பேசுகிறோமா? ஆண்டு என்ன செய்கிறாராம்? கூடுனால என்ன செய்கிறோம்? ஆண்டவர் உத்து கவனிக்கிறாராம். நம்ம என்ன பேசுகிறோம்? நம்ம உண்மையை பேசுகிறோமா, சத்தியத்தை பேசுகிறோமா, மனதார சத்தியத்தை பேசுகிறோமா? நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய நாவை நம்ம காத்துக்கொள்ளணும். எதற்கு காத்துக்கொள்ளணும்? பொய் உதடுகள் நம்முடைய இருதயத்தில் இராதபடி பொய்யானதை என்னால் சொல்லுகிறேன். உண்மையே பேசணும்னா ஆண்டவர் சொல்லார் பரிபூர்ண உண்மையான மனிதன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா உண்மையை பேசு. ஆண்டவர் இடத்துல என்ன சில பேர் எங்கே நிறைய போய் பேசணும்னா நம்ம முதலாடி இடத்துல தான் எங்கே பேசுவோம். ஆண்டவர் என்ன சொல்ல? உன் எஜமானுக்கு உண்மையாயிரு, பரலோகத்தின் எஜமானுக்கு உண்மையாயிரு, உனக்கு பூமியில் கொடுத்த எஜமானுக்கு எப்படி இரு? உண்மையாயிரு. சும்மா லீவ் கேட்கணும்னா பல காதை செத்து போவாத ஆயாவெல்லாம் பல முறை என்ன செஞ்சிருவோம்? சா வச்சிருவோம். நல்லா கவனி. ஆண்டவர் சொல்ல நீ உண்மையை சொல்லு. ஆண்டவர் வசனம் சொல்லுங்க, நான் சொல்லுகிறேன் சொல்ல பைபிள் சொல்லு. உண்மையாய் நடக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவானா. அப்படி தானே வசனம் சொல்லு. உண்மையாய் நடக்கிறவனோ அவருக்கு பிரியமானவனா. நான் அவருக்கு பிரியமானவனா மாறினா நான் போய் பேசக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்குன்னா ஃபோன் பண்ணி ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட வச்சுன்னு இருப்போம். நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். சத்தியமாக இல்லைங்க. என்ன சொல்லுவோம்? சத்தியமாக இல்லை, 1 ரூபா கூட இல்லை. ஆண்டவர் பரலோகத்துலேருந்து பார்ப்பாரு. இப்படி இல்லை நான் சொல்கிறேன், அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு செலவு வச்சிருவார். ஆண்டவர் சொல்ல உன்னிடத்தில் கேட்குற யாவருக்கும் என்ன செய்ய கொடுன்னு சொல்கிறார். உங்ககிட்ட யாருன்னா வசனம் சொல்ல உன்னிடத்துல யாராவது கேட்டாங்கன்னா என்ன செய்ய? தேவன் ஒன்று ஆசீர்வதிச்சா உதவி செய்ய. ஆண்டவர் சொல்லாரு. வசனம் சொல்லுகிறது கொர்நேலியு எப்படிப்பட்டவனா? மிகுந்த தான தர்மம் பண்ணுகிறவரா. பிராமின் சொல்லுங்களேன். நிறைய முறை நம்ம இடத்துல ஒருத்தவங்க கஷ்டம்னு கேட்பாங்க, நம்மக்கிட்ட இருக்கும். சில நேரம் அற்ப குழம்பு இருக்கா சத்து இன்னைக்கு சாப்பிட்டு போகிறத கொடுக்க மாட்டோம், போய் சொல்கிறோம். இல்லையிலோய்யா ஒரு குடம் தண்ணி இருந்தா உண்மையாலுமே இல்லை. ஆண்டவர் பார்க்குறாருல, நம்மளை கர்த்தர் பார்க்குறாரு. சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றார்? பொய் பேசாதீங்க எந்த நிலையிலும். இன்றைக்கு நான் உங்களை இடத்துல நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே எந்த காரியத்தை குறித்தும் நான் பொய் பேசக்கூடாது, என் உதடுக்கு காவல் வைங்கப்பா. நான் பொய் பேசினேன்னா வசனம் சொல்லுது என் உதட கர்த்தர் அருவருக்கிறாரு, வெறுக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. அருவருப்பானதான்.
நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஊழியக்காரிடத்துல நிறைய பேர் கப்ஸா விடுவாங்க. ஏம்மா சபைக்கு வரல, பல இல்லாத கதையெல்லாம் என்ன செய்வாங்க. ஏற்கனவே நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா சபைக்கு ஏன் வரலன்னு கேட்டப்போ அந்த அம்மா சொல்லுது, ஐயா சரியான வயிறு வலியா, வயிற்றுப்போக்கியா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உடனே ஒரு பேருங்க ஃபோன்லேயே ஜெபம் பண்ண, நல்ல பிதாவே இந்த மகளுக்காக ஜெபம் பண்ணுறப்பா, இந்த வயிற்று வலியாக போட்டுன்னு ஜெபம் பண்ணிவிட்டு, அப்போது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு ஊழியக்காரர் இடத்துல வந்துக்கிறார். ப்ரேயர் முடிச்சுட்டு அந்த ஊழியக்காரன் எங்கே போய்க்கிறாரு, அந்த ஊழியக்காரன் சாப்பிட கொண்டு போய்க்கிறாரு. இந்த வயிறு வலி பேதின்னு சொல்லி இந்த அம்மா நல்லா ஃபுல்லாக இலை ஃபுல்லாக சாப்பாடு வச்சு போட்டு வெறுத்து வாங்கினுக்குறான். யார் முன்னால்? பாஸ்டர் முன்னால் ஃபோன் பண்ண, ஏமா சபைக்கு வரல, ஐயா ஒரே வயிறு வலியா சொல்லிட்டு எங்கே போய் என்ன பண்ணுக்குது. நல்லா கவனிங்க. அப்போ ஐயா போய் சோத்திரமா நிற்கிறார், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி சரியாயிடுச்சான்ட்டு. நல்லா கவனிங்க. ஆண்டவரிடத்தில் நம்ம கொடுக்குற, நம்ம பேசுகிற வார்த்தை உண்மையாக இருக்கணும். ராமின் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, அப்படி நம்ம உண்மையாக இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எந்த காரியத்தில் நம்ம பொய்யை பேசுகிறோமோ, பொய்யின் ஆவியை தரித்தவர்களாய், வசனத்தில் யார் பொய் பேசுவார்னு வசனம் சொல்லுனா, அவன் பொய்யனும் பொய்க்கு அவனுக்கே டஃப் கொடுக்குறோம். நம்ம யாருக்கு? பிசாசு. அவனை காட்டில நம்ம புறத இல்லாததெல்லாம் சொல்கிறோம். அன்று சொல்ல, நீங்கள் என்ன செய்யாதீங்க, உன்னை நாவில் புறங்கூறாதீங்க, பொய் பேசாதீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்ம நாவில் என்ன செய்யக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தை உண்மையாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், உற்சாகமாக சொல்லுங்களேன். நான் பேசுகிறதுல உண்மையாக இருக்கணும். அப்படி உண்மையாக இருந்தால் நான் கர்த்தர் என் வார்த்தையின் பிரகாரம் எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல சொன்ன ஜெபத்தில் உண்மை, ரெண்டாவது பேச்சில் உண்மை. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா நான் பேசுகிற வார்த்தையில் நம்ம உண்மையாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய விசுவாசம் உண்மையாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் அது எப்படிப்பட்டதா, விசுவாசம் நிறைந்ததாக இருந்து ஜெபமானதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ரெண்டாவது சொல்ல, நம்ம ஜெபத்தில், அப்புறம் ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். எதில் உண்மையாக இருக்கணும்? அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட சபைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க. வறுமை மாத்துவர். அல்லேலூயா. ஆண்டவர் வசனம் சொல்ல, நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவரா? உண்மையுள்ளவர். நல்லா கவனிங்க. நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்போ இந்த அழைப்பை பற்றி அவருடைய வீட்டில் இருக்கிற நம்ம இந்த வீட்டுக்கு உண்மையாக இருக்கணும். வசனம் சொல்லுங்க, என் மோசே என் வீட்டில் எங்கோ எப்படிப்பட்டவனா. அப்போ இந்த வீட்டில் வைக்கிற கூட்டங்களுக்கு, இந்த வீட்டில் வைக்கிற ஆராதனைகளுக்கு, இந்த வீட்டில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு நம்ம உண்மையாய் தேவ சமூகத்தில் வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபைக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வீடு இதுதான். சத்தமாக சொல்லுங்க. இந்த வீட்டில் குறைவே இருக்காது. இந்த வீட்டில் சமாதானம் இருக்கும். இந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும். இந்த வீட்டில் நிம்மதி இருக்கும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிலையான ஸ்தலம் இது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் கொடுத்த இந்த வீட்டுக்கு வசனம் சொல்லுகிறது, ஞாயிற்றுக்கிழமை வேற எந்த இடத்துக்கோ போகக்கூடாது, கர்த்தர் இடத்துக்கு மாத்திரம் தான் வரணும். ஓய்வு நாள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. ஓய்வு நாளுக்குரிய கனத்தை கர்த்தருக்கு நிச்சயம் செலுத்தணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட சபைக்கு உண்மையாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி நீங்க சபையில தேவனுக்கு கொடுக்க, சபையில எந்த ஆராதனையும் விடாத, சபையில எந்த கூட்டத்தையும் விடாத, சபையில எந்த ஊழியத்தையும் விடாத, தேவனுக்காக நீங்க உண்மையா ஓடுனீங்கன்னா வசனம் சொல்லுது, நீங்க மனுஷனுக்கென்று செய்யாதபடி கர்த்தருக்கென்று உண்மையா செய்யுங்கன்னு சொல்லுது. நீங்க எதை செய்தாலும் மனுஷனை பிரியப்படுத்த செய்ய தேவையில்லையா, மனுஷனை பிரியப்படுத்த. போன வாரம் அருமையான ஜேம்சன் வீட்டில் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன். நான் சபை தொடங்கி ஒரு 2 வருஷத்தில் நம்ம சபையில் பாருங்கள், நிறைய பேர் தெலுங்கு பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஒரு தெலுங்கு பாட்டு இன்றைக்கி அருமையான அண்ணன் பாடினார். நீ உன்ட்டே நாக்கு இந்த பாட்டை எப்படியாவது கற்றுக்கணும் என்ன செய்யலாம், பாடலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பல முறை போட்டு பார்த்து வரியெல்லாம் எழுதி வச்சுட்டேன். நல்லா கவனிங்க. நம்ம ஒரு காரியத்தை மனுஷனை பிரியப்படுத்த செஞ்சோன்னா அதில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கனப்படுத்தவே மாட்டார். அந்த பாட்டை நம்ம பாடலான்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் எழுதி வச்சு நிறைய 2-3 தடவை பாடியெல்லாம் பார்த்துட்டு, அந்த ஏன்னா தெலுங்கு நம்ம பாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அடுத்த வாரம் சபையில் வந்து என்ன செய்யலாம், பாடலாம். நம்ம பாடினோன்னா எல்லோரும் என்ன செய்வாங்க, ஆஹா தெலுங்கு பாட்டு பாடுறாரு அண்ணன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கினேன். அப்போ ஜெபத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இந்த பாட்டை நீ என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. அல்லேலூயா.
நீ என்ன மகிமைப்படுத்த நீ கற்றுக்கல இந்த பாட்டு. ஜனங்களாம் ஆஹா அண்ணன் சூப்பராக தெலுங்கு பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் நான் மகிமைப்படவே மாட்டேன். நீ என்ன செய்யாத. அதுக்கப்புறம் நான் தெலுங்கு, நீங்கள் இது வரல இந்த ஃபுல் பீட் அதுக்கு சாட்சி, நான் ஒரு தெலுங்கு பாட்டு கூட பாடுறதில்லை. ஒருவேளை இந்த பாட்டு பாடி மனுஷனை பிரியப்படுத்திடக்கூடாது. நம்ம பாடினா கர்த்தர் பிரியப்படணும். ராமின் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். இதில் மனுஷன் எவ்விதத்திலும் நம்மளை பார்த்து ஓஹோ ஆஹா அப்படின்னு சொல்லிடவே கூடாது. கர்த்தர் மகிமைப்பட தான் எந்த காரியத்தை செய்யணும், அதில் உண்மையாக இருக்கணும். ராமின் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்கிட்ட அன்னைக்கு பேசினார். இது வரலும் நான் இன்னைக்கு பாருங்கள் தெரியாது, ஒரு மொழியை கற்றுக்கிறது ஈஸி, ஒரு பாட்டை கற்றுக்கிறது ஈஸி. இது வரலும் இந்த ஃபுல் பீட்டில் நின்று சொல்கிறேன், நான் பாடுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பாடணுன்னு ஆசை. ஆனால் கர்த்தர் என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் இந்த பாட்டு, தமிழ் பாட்டு என்ன செய்வோம், பாடுவோம். ஆண்டவர் பிரியப்படுத்தும். நல்லா கவனிங்க. அப்போ மனுஷனை பிரியப்படுத்துகிற செய்கிற காரியம் எவ்விதத்தில் உண்மையாக இருக்காது. எந்த காரியம் செய்தாலும் கர்த்தரை பிரியப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி நம்ம செஞ்சாதான் அதில் ஒரு ஆசீர்வாதம், அதில் ஒரு மகிமை. அல்லேலூயா. ஒரு ஆராதனை நம்ம சபையில் கொடுக்குறாங்கன்னா சில பேர் நினைப்போம் நம்மளை யாருன்னா பாராட்டணும்னு நினைக்கவே கூடாது. ஆண்டவர் பாராட்டுவார். ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்கிறோன்னா தேவனிடத்துல இருந்து கிணம் வரும். அதை கர்த்தருக்குன்னு செய்யுங்க, அதில் உண்மையாக செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால்தான் அந்த நாட்களில் சொன்னார், நம்ம கொடுக்குற தசம்பாகத்தில் எப்படி இருக்கணும்னு சொன்னார். அப்பா உண்மையாக இருக்கணும். நான் சொல்லுகிறேன், ஒருத்தரை மேன்மைப்படுத்தி ஒருத்தரை குறைச்சி அப்படி பேசணுன்ற எண்ணம் கிடையாது. உண்மையானவன் ஆசீர்வதிக்கப்படுவான்ன்றது தான் சிஸ்டாங்கம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால் சில நேரம் நினைப்போம், பாஸ்டர் கொடுக்குறவங்களே உயர்த்தி பேசுகிறாரு, நம்மளெல்லாம் கீழே தள்ளிடுறாரு அப்படி நம்ம நினைக்க தேவையில்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி எண்ணம் யாருக்கும் என்ன இல்லை இல்லை. இதில் இதோடைய அர்த்தங்கள் என்ன? உண்மையாய் தேவனுக்காக விதைக்கிற விதையானது பெரிய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்குது. நல்லா சத்தமாய் சொல்லுங்களேன். அதனால தான் சொல்ல, நமக்கு தேவன் கொடுக்கிற வருமானத்தில் நம் தேவனுக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கும் பொழுது அந்த உண்மையை கர்த்தர் பார்ப்பார். ஒரு ரூபா கூட பிசறு தட்டாத தேவ சமூகத்தில் கொண்டு வந்து இந்த பிள்ளை உண்மையாக கொடுக்கறத இன்னும் இவனுக்கு அதிகமாக கொடுக்கணுன்ற எண்ணம் தேவனுக்கு வரணும். ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவருக்கே கொடுக்க மாட்டோம். சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் குழந்தைங்கிட்ட ஒரு சாக்லேட்டு கொடுத்துட்டு திருப்பி கேளுங்களேன், நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்க. என்ன செய்யாது, திருப்ப கொடுக்காது. ஆண்டவர் சொல்ல, தசம்பாகங்கள் பண்டக சாலையில் கொண்டு வந்து சேருங்கன்ற ஆண்டவர் சொல்லுகிற உண்மையான மனுஷன். நல்லா கவனிங்க. 2 பேர் பலி செலுத்துறாங்க. யார் யார்? 2 பேர் பலி செலுத்துறாங்க. யார் யார் சொல்லுங்களேன். அதில் இருக்கீங்களா? காயனு யாருடைய பலியை கர்த்தர் அங்கீகரிச்சார்? நல்லா சொல்லுங்க. யாருடைய பலியை? ஆபேல். வசனம் சொல்லு, மந்தையில் தலையீற்றதை கொண்டு வந்து என்ன செஞ்சானா? பலி செலுத்தினா. ஒரு ஊழியக்காரர்களை குறித்து நம்ம சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து பிரசங்கிக்கிறோம், உண்மையை குறித்து பேசுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுகிறோம். நம்ம அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நம்ம இன்னும் பரிபூரண வழியில் நம்மளை நடத்த தான் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். நான் சொல்லுகிற பேசுகிற எல்லா சத்தியமும் உங்களுக்கும் சேரும், பேசுகிற எங்களுக்கும் சேரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லு, பட்டைய 2 புறமும் கருக்குள்ள தான். பேசுகிற உங்களுக்கும் தான், ஊழியக்காரருக்கும் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுக்கறதுல தேவனுக்கு உண்மையாக இருந்து பாருங்களேன், அப்போ உங்களை தேவன் ஆசீர்வதிக்கலாம். என்ன வந்து கேளுங்க, கேட்கவும் முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். ராமின் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். உண்மையாய் தேவனுக்காக செய்கிற எந்த காரியமும் அவரால் அங்கீகரிக்கப்படுகிறது, அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால தான் உங்களுக்கு இடத்துல சொல்கிறேன், தசம்பாகத்தை தேவனுக்கு கொடுங்க. அல்லேலூயா. அதை நீங்கள் ஒரு நாள் வஞ்சித்து வைக்காதீங்க. அது உங்களுக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதில் உண்மையாக இருங்க. வசனம் சொல்லு, 10ல் சத்தமாக சொல்லுங்களேன், 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது என்னது? 10ல் 1 பங்கு கொடுன்றார். நான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 1000 ரூபாய் தசம்பாகம் கரெக்டாக கொடுத்தாராம். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு 1 லட்சம் ஆக்குனாராம். இப்போ எவ்வளோ கொடுக்கணும் ஆண்டவருக்கு? அல்லேலூயா. கொடுத்துருவோமா? உண்மையாக இருந்துருவோமா? முடியாது. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். நீ ஆசீர்வதிக்கும் பொழுது நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில் அவருக்கு உண்மையாக இருந்து பாரு. அவர் உன்னை உண்மையாக பன்மடங்கு உயர்த்துவார். பரிபூரணத்தை நீ ருசி பார்க்கணும்னா
நீ தேவனுக்கு செலுத்த வேண்டியதுல உண்மையா இருந்து பாரு. நான் சொல்லுகிற சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், கர்த்தர் உங்களை 100 இல்லை 200% ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம். நீங்க இதுல உண்மையா இருங்க. ராமின் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு கொடுத்தவர்களை கர்த்தர் ஒரு நாள் தரித்திரம் மாத்துறதே கிடையாது. யாருன்னா கொடுத்துட்டு நான் நல்லா இல்லாத போயிட்டேன்ப்பா, ஆண்டவருக்காக செஞ்சுட்டு நான் நல்லா இல்லாத போயிட்டேன்னு யாருன்னா இருக்காங்களா? நான் சொல்லுகிறேன், கொடுக்குறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுறதில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஊழியம் தொடங்கின பொழுது, நான் சொல்லுகிறேன், ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஊழியம் தொடங்கும் பொழுது நமக்கு 10க்கு 10 தான் ரூமு, 10க்கு 10 தான் ரூமு. ஒவ்வொரு முறையும் ஆராதனை நடத்தும்போது அருமையாக நம்ம சபையில் ஒரே ஒரு சைட் ட்ரம்மு தான், ஒரே ஒரு சைட் ட்ரம்மு தான், மைக்கு கூட இருக்காது, பாடுறதுக்குன்னா இருக்காது. ஒவ்வொரு வாரமும் இங்கேருந்து போய் கலையமான்னு போய் ஸ்டேஞ்சர் வாங்கிட்டு வந்து ஒரு மைக்கு வாங்கிட்டு வந்து பாடிட்டு திருப்பி எத்தனை என்ன செஞ்சுருவோம், கொடுத்துருவோம். ராமின் சொல்லுங்களேன். அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் போய் கொண்டிருந்த பொழுது இதை குறித்து நான் ஒரு நாளும் அனௌன்ஸ் பண்ணல. சபையில் வெறும் சைட் ட்ரம் தான் இருக்குது. ஒரு முறை அனௌன்ஸ் பண்ண, ஒரு ட்ரம்ஸ் வாங்கணும், நமக்கு ஒரு நல்ல ஒரு மைக் வாங்கணும். திடீர்னு ஆண்டவர் ஒரு மனிதனை எழுப்பினார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். எலும்பி இந்த ட்ரம்ஸு நம்ம சபைக்கு ஒரு அப்போ தான் முதல்ல ஒரு அந்த 12 அன்னைக்கு நான் நினைக்கிறேன் 12,000 ரூபா கொடுத்து ஒரு ஸ்டேஞ்சரு, அதுக்குரிய முழு தொகையும் கொடுத்தாரு. கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சார். அதை என் கண்ணால் பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நம்ம எலும்பி செய்கிறோம் பாருங்க, அதில் ஆசீர்வாதம் இருக்குது. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவங்கள கைவிடுறதே கிடையாது, தரித்திரம் ஆகிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்ல, நீ அவருக்கு செய்ய வேண்டியதை உண்மையாக மனசார செஞ்சு பாருங்களேன். அல்லேலூயா. நம்ம சபை சீர்படுத்திட்டு இருந்தோம். அப்போ ஃபேனெல்லாம் இல்லை நம்ம சபைக்கு. அனௌன்ஸ் பண்ணும்போது பல தேவை, அந்த ஃபால் சீலிங் போனோம், லைட்டு வாங்கணும். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பொறுப்பெடுத்தாங்க. ஒரேமின் சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக பொறுப்பெடுத்தவர்களை கர்த்தர் விட்டுட்டாரா? ஏதாவது செஞ்சுட்டாரா? கொடுத்தார். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, பிரமாணம், நீ உண்மையா இரு. நீ விதைக்கிறதுல எப்படி இரு? உண்மையா இரு. அப்படி இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். ராமின் சொல்லுங்களேன். எலியா சொல்றார், போய் ஒரு சின்ன அடை எனக்கு கொண்டு வா. அல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், தண்ணியை பூச்சி மூஞ்சில ஊற்றி வச்சு. எலியா என்ன சொல்லிட்டாரு, ஒரு சின்ன அடைய கொண்டு வா, நான் அவனை ஆசீர்வதிக்க போறேன். அப்பா 2 அப்பமோ 5 அப்பமோ 2 மீன் தான் இருக்கு, என் கையில கொண்டு வா. இது 5000 பேருக்கு பயன்பட போகிறது. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மகிமையா இருக்கும் எப்போ நான் நீங்க கொடுக்கறதுல உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அதிகமாய் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறவர். ராமின் சொல்லுங்களேன். சத்தமாய் நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியம் இந்த அளவுக்கு நான் சொல்லுகிறேன், இது இல்லை, இது நம்முடைய வாழ்க்கையில் இந்த 9 வருடம் தொடங்க தான். இதுக்கப்புறம் இந்த அடுத்த 9 வருடம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையை பார்க்க போகிறோம். ராமின் சொல்லுங்களேன். ஏன்னா தேவனுக்காக ஒரு வீட்டை எப்படியாவது இந்த பகுதியில் நம்ம கட்டணும், வாங்கணும், அதற்காக பிரயாசப்படணும், அதற்காக தியாகம் பண்ணி தேவனுக்காக நம்ம பலத்திற்கு மிஞ்சி செய்ய போகிறோம். எத்தனை பேர் சொல்வீங்க, என் பலத்துக்கு மிஞ்சி நான் ஆண்டவருக்கு செய்ய போகிறேன்? அந்த ஒரு வைராக்கியம் என் உள்ளத்தில் இருக்குது. ராமின் சொல்லுங்க. முதல்ல பவுலையா அந்த ஆலயத்தை கட்டும்போது சபை ஜனங்கள்லாம் எதோ கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு பல. இப்போ ஐயா கிட்ட ஏதாவது கொடுக்கணும், ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. அப்போ அவர் நினச்சார், வண்டி ஓட்டிட்டு போயிருந்தார். அப்போ ஒரு பல்சர் வச்சுருந்தார், ரெட் கலர் பல்சர். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே நான் இந்த ஊழியத்துக்கு இந்த சபைக்கு ஏதாவது கொடுக்கணும், நான் என்ன செய்யுதுன்னு தெரில. அப்போ சொன்னார், இந்த வண்டியை விற்றுருன்ட்டார். அவர் நினச்சார், அந்த வண்டியை விற்று என்ன செஞ்சுட்டாரு, அந்த வண்டியை ஒரு விசுவாசியை இது போல் நான் வண்டியை விற்க போகிறேன், சபையில் அனௌன்ஸ் பண்ணி யாருன்னா வாங்குறது இருந்தால் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரா. ஒரு விசுவாசி வந்து 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கி அந்த 50,000 என்ன செஞ்சுருக்காரு, கட்டுமான பணிக்கு போட்டார். ராமின் சொல்லுங்கள். நடந்ததுன்னா தெரியுமா, அடுத்த ஒரு 5 நாளில் ஒரு விசுவாசி புது வண்டியை வாங்கிட்டு வந்து ஐயா கையில் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஐயா நீங்கள் வண்டி இல்லாத நடந்து போகிறீங்களே, ஆண்டவர் என்னை தூங்க விட மாட்டுறாரு, தயவுசெய்து இந்த சாவியை வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிடுச்சு. பாருங்கள் ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்கள். நம்ம வைராக்கியம், என் ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்பட நான் ஏதாவது செய்வேன், அந்த வைராக்கியத்தை கர்த்தர். அப்படி நம்ம உண்மையாக இருந்தனா கர்த்தர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ராமின் சொல்லுங்கள. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் உண்மையாக இருக்க போகிறீங்க? நீங்கள் ஜெபத்தில் உண்மையாக இருங்க.
உங்கள் வார்த்தையில் உண்மையாக இருங்க, உங்கள் காணிக்கையில் உண்மையாக இருங்க. நீங்கள் நடந்து போகிற கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற வழியில் உண்மையாக நடங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கிற முக்கியமான பாயிண்ட்டு, கணவன் தன் மனைவிக்கு எப்படி இருக்கணும்? இதுதான் வேதத்தில் சொல்லுது, சத்தியம். அல்லேலூயா. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். இது பிரமாணம், இதில் உண்மையாக இருக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள. சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்லுகிறேன், சில பேருக்கு புருஷனுக்கு தெரியாத பல காரியத்தை செஞ்சு மாட்டிக்கிற மனைவிகள் இருக்காங்க. ஒரு காரியம் செஞ்சாலும் மனைவிக்கு தெரியாத என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. புருஷனுக்கு தெரியாத தேவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரே சரீரம், அதற்கு நீ எப்படி இருக்கணும்? இன்னைக்கு எத்தனை கணவன் மனைவியுடைய உறவுகள் பிரிக்கப்படுகிறது முக்கிய காரணம் உண்மையை. கணவனுக்கு தெரியாத மனைவிக்கு கள்ள தொடர்பு, மனைவிக்கு தெரியாத கணவனுக்கு கள்ள தொடர்பு. இந்த கள்ள தொடர்பு அறியப்பட்டு அவர்களுக்குள்ள விவாகரத்து. நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மனைவிக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கணவனாக இருக்க நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, இப்படி நீ உண்மையாக இருந்தனா நீ உன் கணவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவியாக இருப்ப. ஆண்டவர் சொல்ல வசனம், உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடியை போல இருப்பான். எப்போனா, நான் ஆண்டவருக்கும் என் கணவனுக்கும் நான் உண்மையாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். அப்படி உண்மையாக இருக்கணும். நம்ம மனைவிடத்தில் காட்டுகிற அன்பில் உண்மை இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நிறைய டைம்ஸ் எப்போ இந்த சனியனை கட்டினாலும் என் வாழ்க்கையில் இந்த நிம்மதியே போயிடுச்சு. ஆனால் வசனம் சொல்லுது, மனைவியை கண்டடைக்கிறவன் நன்மையை கண்டடைக்கிறான். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டு சொல்ல, மனைவியை கண்டடைக்கிறவன் விவாகம் யாவருக்கும் என்னதான்? கனமானது. ஆண்டு சொல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில உறவுகளிலே நம்ம உண்மையா இருக்கணும். ஒரு சகோதர உறவா இருந்தாலும் சரி, ஒரு தகப்பன் உறவா இருந்தாலும் சரி, ஒரு தாய் உறவா இருந்தாலும் சரி, ஒரு தகப்பனுக்கு நான் சொல்லுகிறேன், பிள்ளைங்க தான் தகப்பனுக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். பிள்ளைகள் தன் தாய் தகப்பன் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். அதை உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய நிலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ரமீன் சொல்லுங்களா, பல 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 அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கிறது தான் ஆவிக்குறது. அது ஆவியில நிரப்பப்படுவது. ஆவியில வாழ்கிறது என்னன்னா, உன் தாய் தகப்பனை கனப்படுத்தினா அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. வசனம் சொல்லுது, அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? பெருகும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு நம்ம உண்மையா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு உண்மையா இருக்கணும். நம்ம ஒரு ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கணவனார பேசுறாங்க பேரு. ஐயோ ஐயோ. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா. ஓயாத ஒழுக்கு, சண்டை, யாருக்கும் நமக்கும் ஒரு மாசத்துல 10 சண்டையாவது வந்துடுதியா? இல்லை. நம்ம உண்மையா இருந்தோனா பிசாசு நம்முடைய குடும்பத்தில் நுழையவே முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சகோதர உறவுகள், ஐக்கியங்கள், குடும்ப உறவுகள் நம்ம உண்மையா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களா. சில பேர் வரும்போது வாங்க வாங்க வாங்கன்னு பேசிட்டு அவங்கள விட்டு பலதை சொல்றது. அப்படி இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உண்மையா இருந்து பாருங்களேன், ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லு, உண்மையுள்ள மனுஷன், சத்தமா சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில், தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில், தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படணுமா? இதுதான் ரகசியம். எத்தனை பேருக்கு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும்னு விருப்பம்? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நான் சொல்லுங்கிறேன், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் உண்மையாக இருங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில், பணத்தில் எப்படி இருங்க? சில பேர் போய் ஒரு 10 ரூபா கொடுத்து ஏதாவது வாங்கினோன்னா மீதி அதில் 8 ரூபா ஆச்சுன்னா 2 ரூபா என்ன செஞ்சிடணும்? ஆஹா லாபம்னான்னு சொல்லி பாக்கெட்டில் வச்சிங்கன்னா என்ன இல்லை? உண்மை இல்லை. 1 ரூபா கொடுத்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில பேர் காசு எங்கன்னா வச்சா அவங்களுக்கே தெரியாது, தூக்கின்னு வந்து. அப்படி இல்லை, பார்ப்பார் ஆண்டவர், பார்ப்பார். உண்மையாக இருக்கிறியா? சத்தமாக சொல்லுங்களேன். யோசிப்பை ஆண்டவர் ஆசீர்வச்சாரு. வசனம் சொல்லுது, அவன் தன் வீட்டில், நான் முதலாளி வீட்டில் எங்கே உண்மை உள்ளவனாக இருந்தானா, அவன் அதிகாரியாக வச்சிருக்கிறான்.
அவன் சொல்கிறான், அவன் உன்னை தவிர இந்த வீட்டில் எனக்கு ஒன்றுமே ஒதுக்கலை ஆண்டவர் எஜமா. அவன் மனைவி அவளை இன்றைக்கு அவன் மேலே கண்ணு போட்டு அவன் வஸ்திரத்தை பிடிச்சிக்கினா போது கூட கத்தரனை பார்க்குறான்னு உதறி தள்ளிட்டு ஓடினான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் யோசேப்பை விட்டாரா? அவன் உண்மையை பார்க்குறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம ஃபோனில் பார்க்குறோம், ஃபோனில் கண்ட கர்மானது நோண்டுறோம். சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம எதை பார்க்குறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாதது எனக்கு கண்கள் பார்க்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உண்மையாக இருக்கணும். பொய் உதடுகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. உண்மையாக இருக்கணும். தேவனுக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும். மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கணும். இன்றைக்கு கணவனுக்கு மனைவி எப்படி இருக்கணும்? சகோதரருக்குள்ள உண்மை இருக்கணும். பிள்ளைங்க தன் தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருக்கணும். ஆண்ட சபையா விசுவாசிகள் சபைக்கு உண்மையாக இருக்கணும். ஊழியக்காரன் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். இதை கடைப்பிடிச்சாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்களேன். உங்களை காட்டில உயர்ந்தவர்கள் பூமியில் இருக்கவே மாட்டாங்க. சத்தமாக சொல்லுங்களேன். எந்த காரியத்தை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இதுக்கப்புறம் ஏனோ தானோ அலப்பறை பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கக்கூடாது. நான் போயிட்டு நான் என் கண்ணை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையாய் அவரை நான் சொல்லுகிற வார்த்தைகள், சில பேர் உட்காந்து சோத்திரம் 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 அப்படி இல்லை. ஆண்டவர் துதி சோத்திரம் தவிர வேற வார்த்தையே வராது. அல்லேலூயா. சொல்ல ஆண்டவர் நீங்கள் நல்லவர், வல்லவர், போதுமானவர். அப்புறம் உண்மை நம்ம இருதயத்தில் நிறைவு இருந்தால் தானே வாயில் வரும். ஸோ அந்த சோத்திரம் 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 அப்படியே தூங்கிடுது. அப்படி இல்லை. உண்மை உண்மை உன் இருதயத்தில் சத்தியமும் வார்த்தை இருந்துச்சுன்னா உன் வசனங்கள் உன் வாயிலிருந்து வருகிற ஜெபம் மகிமையாக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உண்மையான ஜெபம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்லுங்கள், உன் வீட்டில் பிரச்சனையா உன் வீட்டுக்காக ஜெபம் பண்ண, இன்னொரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் வீட்டில் சமாதானத்தை கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். உண்மையானவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கண்களை மூடி, நமக்கு டைம் இல்லை, கண்களை மூடி ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக